ஆறுமணேரி டு மூலக்கரை போகிற ரோடு மொத்தம் 3 கிலோமீட்டருங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதும் காலேஜில் படிக்கும்போதும் நிறையா தடவை அந்த ரோட்டை கடந்து வந்திருப்போம். ஆனாலும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் புதுசாக தெரியுது பாருங்கள். மலரும் நினைவுகள் எல்லோரும் கொஞ்சம் வரத்தான் செய்யும். நமக்கு இங்கே 2 போகம்லாம் விளையிறது இல்லைங்க, ஒரு போகம்தான். அடுத்த போகம்னா அந்த கோடையில் வயலில் எள்ளு போடுவாங்க, உளுந்து போடுவாங்க. உளுந்து எள்ளு இதை தவிர வேறு அதிகம் எதுவுமே போட மாட்டாங்க. இதை போட்டு ஒரு போகம் அறுவடை பண்ணிடுவாங்க. மற்றபடி நெல் 2ஆம் போகம் விளையிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. ஏன்னா தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடான இடம், கொஞ்சம் மேடான இடம். இருந்தாலும் கண்ணுக்கு கொஞ்சம் பச்சை பசேல்னு தெரியுது பாருங்க. அடிக்கிற கோடை வெயிலுக்கு, அக்னி வெயிலுக்கு இந்த அளவு நம்ம வயல்வெளிகள் பச்சை பசேல்னு இருக்கிறதே ஒரு அதிசயம் தாங்க. நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் கேமராவை. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிறைய வயல் சும்மா தான் கிடக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இப்போ கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 10 வயல் பச்சை பசேல்னு இருக்கும், இடையில 2 வயல் எம்டியாக விட்ருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடுங்க. 2 வயல் எம்டியாக இருக்குது, 3ஆம் வயல் வாழைத்தோட்டம். 3ஆம் வயலில் வாழைத்தோட்டம் கண்ணுக்கு பச்சை பசேல்னு தெரியுதா? அப்போ நம்ம மூலக்கரையை நெருங்கி வந்துட்டோன்னே அர்த்தங்க. இன்றைக்கி தேதியில் விவசாயத்தில் லாபம் பார்க்குற கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்மளே வயலில் இறங்கி வேலை செஞ்சோம்னா, வயலில் நெல் போட்டோம்னா முதல்ல அசலை எடுக்கலாம். தண்ணி பருவ வச்சு விவசாயம் பார்க்குறாங்க பாருங்கள், அவங்க பாரெலாம் சொல்லி மாளாதுங்க, கஷ்டம்தான். இது போக இந்த வயலில் எள்ளு உளுந்து போடுறாங்க பாருங்கள், போட்டு நம்மளே வயலில் இறங்கி விவசாயம் பண்ணோம்னா 2 காசு கையில் பார்க்கலாம், 2 காசு கையில் வருமானம் பார்க்க முடியுங்க. அதுபோக வாழை தோட்டம் போடுறாங்க பாருங்கள், அவங்க பொழப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா ஓடுது. விவசாயம் காப்போம், விவசாய நிலங்களை, வயல்வெளிகளை ஃப்ளாட் போட்டு விற்பதை தவிர்ப்போம். நன்றி நண்பர்களே.